சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போகும் சித்தர் சித்தானந்த சுவாமி சித்தர். கடலூர் மாவட்டம் வண்டிப்பாளையம் என்னும் கிராமம். அந்த கிராமத்து பகுதியில் குடியிருந்த அந்த பெண்மணி அவசரமாக தம் அருகே தட்டில் இருந்த பூக்களை மாலையாக தொடுத்து கொண்டிருந்தாள். மாலை கட்டி அதை திருப்பாதிப்புலியூரில் உள்ள பாடலீஸ்வரர் கோயிலுக்கு கொடுத்தாக வேண்டும். அங்கே குருக்கள் பூஜைக்காக காத்து கொண்டிருப்பார் என்று எண்ணியவளின் விரல்கள் விரைந்து செயல்பட்டு கொண்டிருந்தன. இதோ மாலைகள் கட்டியாகிவிட்டது, எல்லாம் தயார். பூமாலைகளை எல்லாம் ஒரு பூக்குடலையில் போட்டு தன் மகனை அழைத்தாள். சித்தானந்தா, மகனே! தாயின் குரல் கேட்டு ஓடோடி வந்தான் அந்த சிறுவன். என்னம்மா? இந்த மாலைகளை எல்லாம் கொண்டு கோயில் குருக்களிடம் கொடுத்துவிட்டு வா. வானம் இருண்டு விட்டது, சீக்கிரம் போய் கொடு என்றவள் பூக்குடலையை மகனிடம் கொடுக்க, சரி அம்மா என்று குடலையை வாங்கி கொண்டு ஓடோடி சென்றான். சித்தானந்தனின் தாய் தினமும் திருப்பாதிப்புலியூர் பாடலீஸ்வரர் ஆலயத்துக்கு பூமாலை கட்டி கொடுக்கும் திருப்பணியை செய்து வந்தாள். அன்றும் அப்படிதான். வழக்கம் போல் தாய் மாலை கட்டி கொடுத்து அனுப்பினாள் சித்தானந்தனிடம். சிறுவன் பூக்குடலையுடன் கோயிலை நோக்கி சென்று கொண்டிருந்த வேளையில் திடீரென இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. வானம் இருண்டு போய் அடைமழை விடாமல் பெய்த போதும் சிறுவன் மழையில் நனைந்த வண்ணம் ஓடினான். எப்படியாவது உரிய நேரத்தில் மாலையை கொண்டு போய் ஆலயத்தில் சேர்த்துவிட வேண்டும், அங்கே குருக்கள் காத்து கொண்டிருப்பார் என்று ஓடினான். மாலை 4 மணிக்கு பெய்ய ஆரம்பித்த மழை இரவு 9 மணி ஆகியும் நின்றபாடு இல்லை. விடாமல் தொடர்ந்து பெய்ந்த வண்ணம் இருந்தது. எங்கும் ஒரே வெள்ளக்காடு, கும்மி இருட்டு வேறு. கோயில் இருக்கும் இடமே தெரியவில்லை. அவன் எப்படியோ மனதை திடமாக்கி கொண்டு அந்த வெள்ளத்தில் நீந்தி சென்று கோயிலை அடைந்தான். கோயிலை அடைந்தபோது சற்று நேரத்திற்குள் மழை நின்று போய்விட்டது. அங்கே இறைவனுக்கு சாத்துவதற்கு மாலைகள் வரும் என்று இரவு 9 மணி வரை காத்திருந்த குருக்கள் யாரும் வராததால் கோயிலை பூட்டிக்கொண்டு வீட்டிற்கு போய்விட்டார். கோயிலுக்குள் ஓடி வந்த சிறுவன் அங்கே நடை சாத்தப்பட்டிருப்பதைக் கண்டு திடுக்கிட்டான். இப்போது என்ன செய்வது? ஒருவேளை மாலைகள் சூடாமலேயே ஆண்டவனுக்கு அபிஷேகம் நடந்துவிட்டதா? மனதிற்குள் எதையோ நினைத்தவனுக்கு சட்டென்று ஒரு எண்ணம் உதித்தது. கையில் உள்ள பூக்குடலையை கோயில் கதவு கொக்கியில் மாட்டிவிட்டு, இறைவா, பாடலீஸ்வரா, என் பூ உனக்கு தேவைன்னா நீயே வந்து எடுத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு பழையபடி சென்று விட்டான். மறுநாள் காலை கோயிலுக்கு பூமாலை வந்து சேராதது குறித்து மிகவும் வருத்தப்பட்ட கோயில் குருக்களிடம் சிறுவனின் தாய், கோபித்து கொள்ள வேண்டாம் சுவாமி, நேற்று பலத்த மழை என்பதால் சரியான நேரத்தில் பூமாலையை சேர்க்க முடியவில்லை என்றவள் மகனை அழைத்தாள். நேற்று நீ பூ கொடுக்கவில்லையா? நடந்த விவரத்தை எல்லாம் கூறி கோயிலுக்கு போக நேரமாகிவிட்டதை தெரிவித்து பூட்டியிருந்த ஆலயத்து கதவு கொக்கியில் பூக்குடலையை மாட்டியதையும், தேவையானால் இறைவனே வந்து எடுத்துக்கொள்ளட்டும் என்று கூறிவிட்டு வந்ததையும் சொன்ன சிறுவன், ஆதலால் அவரே வந்து எடுத்து அணிந்து கொண்டிருப்பார் என்றான் வெகு இயல்பாக. இதை கேட்ட அந்த தாய்க்கு சிரிப்பு வந்துவிட்டது. கோயில் குருக்கள் பக்கம் திரும்பியவள், கோபம் வேண்டாம் குருக்கள் ஐயா, பூமாலைக்கான கட்டணத்தை குறைத்து கொள்கிறேன். இன்று சரியாக 3 மணிக்கே பூக்களை கொடுத்து அனுப்புகிறேன், இறைவனுக்கு சூட்டி விடுங்கள் என்று சொன்னவள் கட்டி வைத்த மாலையை குருக்களிடம் கொடுத்து
கூடவே அவர் பின்னாலேயே சித்தானந்தனையும் அனுப்பி வைத்தார். குருக்களும் சிறுவனும் வெள்ளத்தில் நீந்தி கோயிலை அடைந்தபோது அதன் வெளிக்கதவு தாளிடப்பட்டிருந்தது. சிறுவன் சித்தானந்தன் வைத்ததாக சொன்ன பூக்குடலையை காணவில்லை. தாயிடம் பயந்து போய் சிறுவன் பொய் சொல்லிவிட்டிருக்கிறான் என்று நினைத்து கதவை திறந்த குருக்களுக்கே ஒரே ஆச்சரியம். அவர் கண்களை அவராலேயே நம்ப முடியவில்லை. ஆஹா, என்ன அற்புத விந்தை இது! அங்கே ஆலயத்தின் கருவறையில் இருந்த மூலவருக்கும் அலங்கரிக்கப்பட்டு சித்தானந்தன் கொடுத்து போன பூமாலைகள் அணிவிக்கப்பட்டு இருந்தன. எப்படி இது சாத்தியம்? நம்பியாண்டார் நம்பி விநாயகப் பெருமான் முன்பு பிரசாதத்தை வைத்து சாப்பிட்டு விட்டு போக சொன்னதை கணபதி ஏற்றுக்கொண்டதை போல் இந்த பாடலீஸ்வர ஈசனும் சிறுவன் சித்தானந்தன் கூறியது போல் அவனது கோரிக்கைக்கு செவி சாய்த்து விட்டாரோ? இரவு 9 மணி வரைதான் எதுவும் ஆண்டவனுக்கு அலங்காரம் செய்யவில்லையே, பூமாலையும் வரவில்லையே, கோவில் சாவியோ என்னிடம் உள்ளது. அப்படி இருக்கையில் யார் வந்து சாமிக்கு பூமாலை சாத்தியிருக்க முடியும்? அதுவும் இவ்வளவு நேர்த்தியாக. பல்வேறு சிந்தனைகளுடன் குழப்பம் தோன்றி அங்கே என்ன நடந்தது என்று யூகிக்க முடியாமல் சிறுவனின் முகத்தை கேள்விக்குறியோடு பார்த்தார் குருக்கள். குருக்களின் எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்ட சிறுவன், என்ன பார்க்குறீங்க? நான் சொன்னேனே இல்லையா, இறைவனுக்கு என்னுடைய மாலை தேவையா இருந்தா அவரே எடுத்துப்பார்னு. அதான் நேற்று இரவு கதவில் மாட்டியிருந்த மாலையை அவரே வந்து எடுத்து அணிந்து கொண்டிருக்கிறார் என்றான். குருக்களுக்கு அவன் பேச்சை கேட்டு நம்பவும் முடியவில்லை, நம்பாமலும் இருக்க முடியவில்லை. என்ன அதிசயம்! இறைவனின் திருவிளையாடலை எண்ணி உள்ளம் பூரித்து போன அந்த பூசாரி திடீரென சிறுவனின் கால்களில் விழுந்தார். விழுந்தவர் கண்களில் கண்ணீர் வழிய அவனை வணங்கி நின்றார். இதை பார்த்த அச்சிறுவன் ஒன்றும் பேசாமல் சிரித்துக்கொண்டே அமைதியாக அங்கிருந்து வெளியேறினான். இந்த செய்தி காட்டுத்தீ போல் அவ்வூர் முழுக்க பரவியது. காண்போரிடமெல்லாம் சிறுவனின் அற்புத சக்தியையும் மகத்துவத்தையும் தெரிவித்த குருக்கள், இவன் ஒரு சித்தனாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறினார். விளைவு, விஷயம் கேள்விப்பட்ட ஊர் மக்கள் சிறுவனை காண விழைந்தனர். அவனை தரிசிக்க பெரும் கூட்டம் அலைமோதியது. அந்த சிறுவன் சித்தானந்தன் வேறு யாருமல்ல, இந்த நூற்றாண்டின் கடைசியில் தோன்றிய அற்புத சித்தர் பெருமான்தான் அந்த சிறுவன். தென்னார்காடு மாவட்டம் கடலூர் அருகே வண்டிப்பாளையம் என்னும் ஊரில் பிறந்த தெய்வீக குழந்தை, திருவருளோடு பிறந்த குழந்தை. இவர் பிறந்தவுடன் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் மிளிர்ந்திருக்கிறது. இவர் பிறந்த வீட்டை பிள்ளையார் வீடு என்று அப்பகுதி மக்கள் அனைவரும் அழைக்கின்றனர். இவரது தாய் தினமும் பூ கட்டி சித்தானந்தரிடம் கொடுத்து கடலூர் பாடலீஸ்வரர் கோயில் குருக்களிடம் சேர்ப்பதுண்டு. சித்தானந்தன் தினமும் பாடலீஸ்வரரை சென்று வழிபடுவது, ஆலயத்து நந்தவனத்தில் பூக்களை பறித்து கொடுப்பது போன்ற இறைப்பணிகளை செய்து வந்தான். ஒரு நாள் சித்தானந்தன் ஆலயத்தில் படுத்து கண்ணயர்ந்து கொண்டிருந்த வேளையில் சர்வேசனாகிய பாடலீஸ்வரர் சிவபெருமானின் அருட்பார்வையும் அம்பிகையின் அருட்பார்வையும் கிடைக்கப் பெற்றான். தம் எதிரே காட்சி தந்து தரிசனம் தந்த பாடலீஸ்வரர் பெரிய நாயகி அம்மையப்பனாக கண்ட சித்தன் கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிய தமக்கு ஜீவன் முக்தி அளிக்கும்படி வேண்ட அதன்படியே அவருக்கு ஜீவன் முக்தி வழங்கிவிட்டு மறைந்தனர் இறைவனும் இறைவியும். அன்று முதல் சித்தானந்தருக்கு சித்துக்கள் கைகூடின. தொட்டதும் நோய்கள் யாவும் பறந்தன. சொன்ன வார்த்தைகள் அனைத்தும் அப்படியே ஒன்றுவிடாமல் பலிக்க ஆரம்பித்தன. தன்னை தரிசித்து வணங்க வந்தவர்களிடம், என்னை வணங்குவதை விட்டுவிட்டு இறைவனை போய் வணங்குங்கள் என்றார்.
சித்தானந்தரின் வாய் சொற்கள் பலித்தும் கைப்பட்டவுடன் நோய்கள் தீர்ந்த அற்புதமும் நாளடைவில் பெருக பெருக இவருடைய புகழ் பக்கத்து மாநிலமான புதுச்சேரிக்கும் பரவியது. புதுவை முத்தியால்பேட்டையை சேர்ந்த முத்துக்குமாரசாமி பிள்ளை என்னும் சிவபக்தரின் மனைவி அன்னம்மாள் என்னும் அம்மையாருக்கு தீராத வயிற்றுவலி. எந்த வைத்தியராலும் அவருடைய நோயை குணப்படுத்த முடியவில்லை. இதனால் மனம் வருந்திய பிள்ளை கடலூரில் இருக்கும் சித்தரால் மட்டுமே இந்த நோயை குணப்படுத்த முடியும் என்று கேள்விப்பட்டு திருப்பாதிப்புலியூர் வந்து சித்தர் பெருமானை உள்ளமுருக வணங்கி நிற்கின்றார். மேலே என்ன நடந்தது என்று நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.